லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:49. கடந்த வாரத்தில் தேவனுடைய சந்தோஷத்தை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் எதில் சந்தோஷப்படுகிறார் என்று. அப்போது ஆண்டவரும் என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறார். அவருக்கும் சந்தோஷம் வரும். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அவருக்கு துக்கம் உண்டாகும். இப்படி பல காரியங்களை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆண்டவர் சந்தோஷப்படுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் விரும்புகிற தேவனாகவும் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் சொல்லுங்க? விரும்புகிற தேவன். அப்போ அவருக்கும் விருப்பம் என்று கண்டிப்பாக உண்டு. இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? சத்தமாக சொல்லுங்க, விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கும் விருப்பம் உண்டு. அதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அப்போ ஆண்டவர் சந்தோஷப்படவும் செய்கிறாரு, ஆண்டவர் விரும்பவும் செய்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அது ஒரு பக்கம். மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு அப்போ விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த பர்த்திமேயு குருடன் ஆண்டவரை பார்த்து சத்தம் போட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும். அப்போது ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் சொல்கிறான், நான் பார்வையிடேன். அப்போ அவனுடைய விருப்பத்தை சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு கர்த்தர் பார்வையடைய செய்கிறார். அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின்பாக செல்லுகிறார். அப்போது அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நான் தைரியமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அடுத்த பக்கம் தியானிக்கிறோம். இயேசுவுக்கும் விருப்பங்கள் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். நான் புரிந்து கொள்ளணும். அவருக்கும் விருப்பம் என்ன செய்யுது? உண்டு. ஆமென். ஆனால் இன்றைக்கு அநேகர் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, இயேசு என்னுடைய விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவம் என்பது என்னுடைய விருப்பங்கள் மாறி தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் உன்னத அனுபவம். நான் சொல்கிற புரியுதா? அதாவது எனக்கு நிறைய விருப்பம் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், சில திருமணமான புதுசில் கணவன் மனைவி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கர விருப்பம் இருக்கும். அதெல்லாம் அங்கே போகணும், இங்கே போகணும், அது வாங்கணும், இது சாப்பிடணும் விருப்பம் இருக்குது. கொஞ்ச நாட்கள் தாண்டி குழந்தை பிறந்த உடனே அவங்க விருப்பம் எல்லாம் அப்படியே டவுன் ஆகும். அடுத்து அவங்க விருப்பம் எல்லாம் எதுவாக இருக்குன்னா, பிள்ளையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் பெற்றோருடைய விருப்பமாய் மாறிவிடும். அப்படி தானே? அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும். கிறிஸ்மஸ் வரும்போது திருமணமான புதுசில் மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு துணி எடுத்து தரணும்னு. ஆனால் நல்லது தான். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி குழந்தை பிறந்து வளரும்போது என்ன நினைப்பாங்க? எனக்கு துணி இல்லாட்டாலும் பரவாயில்ல, யாருக்கு துணி வந்துடணும்? பிள்ளைகளுக்கு வந்துடணும். பார்த்தீங்களா? அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர 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 நம்ம விருப்பம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு விருப்பங்கள் குறைந்து தேவனுடைய விருப்பம் யாருடைய விருப்பமாய் மாறணும்? என்னுடைய விருப்பமாய் மாறணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவம். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, இயேசுனுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் இணையும் போது அற்புதங்கள் நடக்கிறது. அங்கே எழுப்புதல் வெடிக்கிறது. ஆமே. எப்படி ஒரு தீப்பெட்டியிலே அந்த மருந்தும் அந்த தீக்குச்சியும் உரசும் போது எப்படி தீ பற்றி பிடிக்குதோ, அதே போல் இயேசுனுடைய விருப்பமும்
என்னுடைய விருப்பமும் இணையும் போது அங்கே என்ன நடக்குது? அற்புதங்கள் நடக்கிறது, எழுப்புதல் வெடிக்கிறது, அந்த இடத்திலே அசாதாரணமான கிரியைகள் வெளிப்படுகிறது. சில இடங்களில் புருஷனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், மனைவிக்கு இன்னொரு விருப்பம் இருக்கும். அப்போது அங்கே சண்டை தான் நடக்கும். ஆனால் எப்போ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகுன்னா புருஷனுடைய விருப்பமும் மனைவியுடைய விருப்பமும் ஒரே விருப்பமாய் மாறும்போது அங்கே ஒரு மனம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. எல்லாவற்றுக்கு மேலாய் அவர்கள் விரும்புகிற காரியம் அங்கே நடக்கிறது, அங்கே நிறைவேறுகிறது. அதே போல இயேசுனுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் இணையும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, சந்தோஷம் உண்டாகிறது, எழுப்புதலும் வெடிக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்த ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற முடியும், ஆனால் அவருடைய விருப்பம் இந்த பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் ஆமென் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அவளை என்ன கொடுங்கள். இது அவருடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறும்படியாக ஆட்களை தேடிட்டே இருக்கிறான். பேதுரு ஸ்தோத்திரம், அவன் இயேசுவிட்டு பின்வாங்கி போனவன திரும்பவும் தேடி போய் ஆமென் அவனிடத்தில் சொல்லுகிறேன், ஆடுகளை மேய்ப்பாயாக. அவருடைய விருப்பம். ஸ்தோத்திரம். அனனியாவிடத்தில் ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமாம் ஆண்டவரை அவன் சபையை உபத்திரப்படுத்தணும் பாழாக்குறன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைய வேண்டும், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். காது கேட்கல, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு எப்படி அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கேயும் சிலரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற ஆயத்தம் என்றால் உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்குறோம். என்னை காலையில் அந்த சவுல் ராஜாவை குறித்து படித்துட்டு இருந்தேன். அமலேக்கியரை குறித்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு வருவதற்காய் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அவனோ ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு அடுத்து அழிக்க வேண்டிய அந்த மிருக ஜீவன்களை அழிக்காமல் கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், சவுலை ராஜாவா ஏற்படுத்தினதற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படி. உடனே அந்த அடுத்து இருக்கும் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த கடைசி வசனம் இப்படி முடியும், ஆமென், தேவன் சவுலை ராஜாவாக்குறதுக்கு மனஸ்தாபப்பட்டது நினைத்து சாமுவேல் துக்கம் அடைந்தான் என்று. புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் சில கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார், சில வரங்களை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணும்போது, அதை நிறைவேற்றாமல் போகும்போது, அதை தவறான விதத்தில் பயன்படுத்தும் போது தேவன் அந்த நபர்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறார், தேவன் அந்த நபர்களை குறித்து துக்கப்படுகிறார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற சிலரை குறித்து அவருடைய விருப்பம் இருக்கிறது. நீங்கள் அர்ப்பணித்தால் அவர் மூலம் உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அவருடைய விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியாதா? அவருடைய விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய விருப்பம் என் மூலம் நிறைவேற்றப்படும் போது என்னிடத்திலிருந்து தேவன் வெளிப்படுகிறவராயிருக்கிறார். தேவனுடைய விருப்பம் என் மூலம் நிறைவேற்றப்படும் போது என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. உங்களிடத்திலிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும் என்றால், உங்களிடத்திலிருந்து இயேசு வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய விருப்பம் என் மூலம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய விருப்பம் என் மூலம் நிறைவேற்றப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவர்
ஸ்தோத்திரம். அற்புதங்கள் அவர் செய்ய முடியும். ஏன் நம்மை கொண்டு செய்கிறார் என்றால், உங்களை கொண்டும் அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவர் நம் மூலமாய் அவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். காது கேட்கல, சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். கோடிக்கணக்கான ஜனங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் வெகு சிலரே. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். தேவன் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் சொல்லுங்க வெகு சிலரே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு வேடை கூட சொல்லிட்டு பசமை உள்ள வந்துடுறேன். தேவனுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே தேவனுடைய விருப்பம். திரும்ப சொல்கிறேன். யார் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்குன்னு சில விருப்பம் உண்டு. ஆண்டவர்கிட்ட எது உங்கள் விருப்பம்னு கேட்டால், என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய விருப்பம். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் மூலம் என் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஏதோ சிலதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால், அவருடைய விருப்பம் என் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கு பல விருப்பத்தோடு வந்திருக்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்பது, என் மூலம் தேவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மூலம், காது கேட்கல, என் மூலம் தேவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? விரும்பினா சத்தமாய் ஒரு ஆமே. காது கேட்கல, இன்னும் சத்தமாய் ஆமே. ஓகே, இனி நம்ம தியானிப்போம் எது தேவனுடைய விருப்பம். நான் விருப்பம்னு சொன்னேன். அப்போ தேவனுடைய விருப்பம் எது? ஒரு 5 அல்லது ஒரு 6 காரியங்களை நேற்று இரவில் ஆவியான சிந்தையில் போட்டதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஆமேன். இவைகள் நம்முடைய விருப்பமாய் மாறுவதாக. சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதனுடைய இன்னொரு வார்த்தை தேவனுடைய விருப்பம் என்பதனுடைய இன்னொரு வார்த்தை தேவனுடைய சித்தம். ஆமென். அவருடைய விருப்பத்திற்கு இன்னொரு வார்த்தை எனது தேவனுடைய சித்தம். இனி வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். ஒருவரும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுங்க. விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எங்கூட எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சவுண்டு வரல, நான் எதிர்பார்த்த சவுண்டு வரல. ஒரு முறை கூட சத்தமாக சொல்லணும். ஒருவரும் சத்தமாக, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமே. சத்தமாக ஹல்லேலூயா. உண்மையான ஆவிக்குரியவன் என்பதனுடைய சில அடையாளங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அவனுக்கு ஒரு அடையாளம், அவன் தேவனை சந்தோஷப்படுத்துவான். 2வது நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், அவனுடைய ஒரு விருப்பம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். 3வது ஆவிக்குரியவன் என்பதனுடைய ஒரு அடையாளம், அவனுக்குள்ள ஆத்தும பாரம் காணப்படும். ஆத்தும பாரம். உங்களுக்குள்ளே ஆத்தும பாரம் இல்லை என்றால்
நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே அங்கம் வகித்தாலும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. எழுதி வச்சுக்கோ. யார் ஒருவருக்குள் ஆத்தும பாரம் இருக்கிறதோ அவனே ஆவிக்குரியவன். காது கேட்கல, சத்தமா ஆமே. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆத்தும பாரம் உடையவனே ஆவிக்குரியவன். புரிகிறவங்க இன்னும் சத்தமா ஆமே. அப்போ நான் சொன்னேன், இந்த எழுப்பு கூட்டத்தை இயேசுவை பற்றி சொல்லுங்க கொண்டு வாங்க. அது எல்லாரும் செய்வீங்களா, எல்லாரும் செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஆனால் யாரால் செய்ய முடியாமல் இருக்க முடியாதுன்னா, ஆத்தும பாரம் உள்ளவர்களால் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சோத்திரம். அதற்கு வயது தடையல்ல, திறமை தடையல்ல. ஜனங்கள் அதிகமாக ரட்சிக்கப்படுவது பர்சனல் இவாஞ்சலிசம். தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை பற்றி சொல்லும் போது தான் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜனங்கள் இயேசுவால் தொடப்படுகிறார்கள். பொதுவாய் பேசும்போது சுவிசேஷம் கேட்கப்படுகிறது. ஸோ நீங்களே எழுதிக்கோங்க, எனக்குள் ஆத்தும பாரம் இல்லாவிட்டால் நான் வெண்வஸ்திரம் உடுத்தாலும் சரி, ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் சரி, ஆண்டோட பிள்ளை என்று சொன்னாலும் சரி, எனக்குள் ஆத்தும பாரம் இல்லாவிட்டால் நான் ஆவிக்குரியவனே அல்ல. இடையில ஒரு பாஸ்டரோட மெசேஜ் கேட்கும், அவர் இப்படி சொன்னார், ஊழியர் கூட்டத்தில் இப்படி சொல்றாரு, உங்களுக்குள் ஆத்தும பாரம் இல்லாவிட்டால் தயவு செய்து நீங்கள் ஊழியத்தை விட்டு போயிருங்க. உங்களுக்கு திறமை இல்லாட்டாலும் பரவாயில்லை, வல்லமை வரங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆத்தும பாரம் இல்லாவிட்டால் நீங்கள் ஊழியம் செய்வது வேஸ்ட். உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. அல்லது அந்த ஊழியம் ஏதோ பணத்துக்காகத்தான் இருக்கு, அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆத்தும பாரம் உடையவனே உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னார். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிச்சை எடுக்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும், ஹிந்து நண்பர்களும் மனம் திரும்ப வேண்டும், இஸ்லாமியர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். மனிதனாய் இருக்கிற அத்தனை பேரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு கர்த்தரனை நம்புகிறார். அந்த 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 பாரம் எனக்குள் இருந்தால் அது நிறைவேற்றப்படுவதற்காகத்தான் எனக்கு கிருபை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபை வரங்களை கர்த்தர் கொடுப்பது நான் பெரியவனாவதற்காக அல்ல, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, அதை வைத்து நான் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. எனக்கு கர்த்தர் கிருபை வரங்களை கொடுப்பது அதை வைத்து பாவிகள் மனம் திரும்புவதற்காக, அதை குறித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அதை குறித்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக. 1 தீமோத்தேயு 2:4 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் எங்கூட சொல்லுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது கேட்கல, சத்தமா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஜன கூட்டத்தில் போனால் ஜனங்களை பார்த்தா உண்மையோட ஆவிக்குரியவனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு, ஐயோ இந்த ஆத்துமா, இந்த ஜனங்களெல்லாம் மனம் திரும்பணுமே, இந்த ஜனங்களெல்லாம் இயேசு அறியணுமே. சால்வேஷன் ஆர்மி என்கிற ஸ்தாபனத்தை நிறுவன அந்த வில்லியம் பூத் என்கிற அந்த தேவ மனிதர், அவர் என்ன செய்வார்னா, ரோட்டில் போகும்போது அவர் சத்தம் போட்டு அழுவார், ஐயோ எரியுது, ஐயோ எரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடுவாராம். அப்போது இவர் அழுதுகிட்டு ஓடும்போது ஜனங்கள் பின்னாடி போவாங்களாம், போய் கேட்பாங்களாம், எங்கே எரியுது, எங்கே எரியுது, எங்கே எரியுது அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ உடனே ஒரு பெருஞ்சனக்கூட்டம் வந்த உடனே அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதுனால
நீங்கள் பாவம் செய்வதனால என்னுடைய வயிறு எரியுது அப்படின்பார். உடனே ஜனங்கள் அவரை போட்டு அடிப்பாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மனிதன் மூலமாகத்தான் ஒரு சால்வேஷன் ஆர்மி என்கிற ஸ்தாபனத்தை கர்த்தர் உருவாக்கினார். ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதர் எழுப்புதலுக்காய் பயன்பட்டவர். அவர் எப்போதும் அழுது கொண்டே இருப்பார். மனைவி சொல்லுவாங்க, சாப்பிடும் போதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே. அப்போ அவர் சொல்லுவார், இந்த ஸ்காட்லாந்து ஜனங்கள் இந்த தேசத்து பாவத்தில் வாழும்போது, அக்கிரமத்தில் வாழும்போது என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அழுது கொண்டே இருப்பார். அந்த மனிதன் மூலம்தான் அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு ஆத்ம பாரமுடைய ஊழியர்களும் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிகளுக்கு அந்த ஆத்ம பாரம் கிடையாது. அநேக ஊழியர்களுக்கு இன்னைக்கு குறைகிறது. அவருடைய ஊழியம் என்பது அதன் மூலம் தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், தான் பிரபலமாக வேண்டும். விசுவாசிகளுக்கு அதை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் போதிப்பதில்லை. விசுவாசிகள் எதற்காக சபைக்கு வருகிறார்கள்? எப்படியாவது என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், எப்படியாவது என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும், எப்படியாவது என்னுடைய தலைவலி மாற வேண்டும். பாஸ்டர் உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது எனக்கு வயிறு வலி மாறணும். என் பட்டினி, இதுதான் மக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆமென், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதை குறித்த சிந்தையும் பாரமும் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ ஆயத்தம் என்றால் உனக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை நம்முடைய ஜபங்களிலே மற்றவர்களுக்கான ஜபம் நம்முடைய ஜபங்களில் இருக்கிறதா? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறது நம்முடைய ஜபங்களில் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணீர், ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்பட்டும் என்று நம்முடைய கண்ணீர் இருக்கிறதா? நம்முடைய கண்ணீர் நம்முடைய தேவைக்காகத்தானே இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தானே இருக்கிறது. நம்முடைய உபவாசங்கள் என்னுடைய கடன் மாற வேண்டும் என்பதற்காகத்தானே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெருங்கூட்டம் அழிந்து கொண்டு இருக்கிறது, நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்த கவலை இன்னைக்கு பெந்தெகோஸ்தே ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. ஆண்டவர் எப்படி அவர் அமைதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த ஒரு வெளிச்சத்தை தந்து நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த தடிக்காரகன ஃபுல் காஸ்பல் சபையை கர்த்தர் நம்பி இருக்கிறாரு. தேவ பிள்ளையை உன்னை நம்பி இருக்கிறாரு. நீ வாங்கின உனக்கு வீட்டை குறித்தும், நீ வாங்கின பொருட்களை குறித்தும் நீங்கள் மற்றவரிடத்துல சொல்லுகிறீர்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஏதோ குறித்து பேசுகிறீங்க. தேவன் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு வேலை செய்கிற நபரிடத்தில் சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனை ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்களை நம்ம அனுதினமும் சந்திக்கிறோம். ஒரு நாளாவது உங்கள் வாயிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்திருக்கிறதா? காது கேட்கல. நம்ம வாயத்தை நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த புடவை எத்தனை ரூபாய், எங்கே எடுத்தீங்க? இதுதானே நம்ம வாயிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்தும பாரம் இந்த பகல் வேளையில் நமக்குள்ளே வருவதாக. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த ஆத்தும பாரம் நமக்கு இருந்துச்சு. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் அடைந்த மேன்மையை, நான் அடைந்த சந்தோஷத்தை ஜனங்கள் அடைய வேண்டும் என்கிற பாரம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். ஆனால் இன்றைக்கு எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்கிற சுயநலம் நமக்குள் வருகிறதுனால நம் மூலம் எப்படி தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். எல்லா மனிதருக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, எல்லா மனிதருக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை இலவசமாய் நமக்காய் சிந்திருக்கிறாரே.
அதை விசுவாசித்தால் அதை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு போயிருக்கிறாரே. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே விசுவாசிகளும் ஊழியர்களும் அதை குறித்து அக்கறை இல்லாமல் ஒரு சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய உள்ளம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? தேவனுடைய உள்ளம் எப்படி மனஸ்தாபப்படாமல் இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை பேசும்போது எனக்குள்ளேயும் சரி, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சரி, ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளே வருவதாக. அன்னைக்கு அநேகர் அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தையும் பெற்றோரையும் எல்லாவற்றையும் விட்டு அன்றைக்கு வந்தார்கள். இயேசுக்காய் உறுதியாக நின்றார்கள். அவர்கள் ஒருவரையும் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்றும் விடவில்லை. அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மதுபான கடையிலே ஜனங்கள் ஆமென் அந்த பாவத்தில் இருக்கும்போது, சினிமா தியேட்டரில் என்ற மக்கள் வெளியே வரும்போது ஐயோ என்று பரிதாபப்படுவதல்ல ஆவிக்குரியவன். அவர்களை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினாரே என்று உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீர் வருகிறதென்றால் நீங்களே உண்மை உள்ள ஆவிக்குரியவர்கள், நீங்களே ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு எதையோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் கெட்டு போவான், அவன் கெட்டு போவான். ஸ்தோத்திரம். நரகம் என்பது ஆமென் தேவதூதர்களுக்கு மனிதர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதில்லை. நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துவுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் அதற்குள்ளே தேவனுடைய நோக்கத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் நரகத்துக்கு போகும்போது இயேசுடைய உள்ளம் எவ்வளவு வருந்தும். பாதாளத்திலிருந்து ஒருவன் கூப்பிட்டான், ஆமென் சோதரம் ஆபிரகாமே எனக்கு இறங்கும், ஒரு சொட்டு விரல் நுனியினால் என் நாவை குளிர பண்ணும். அவனுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் போன போது அந்த ஐஸ்வர்யனுடைய அடுத்த ஒரு ஜபமாக இருக்கிறது, நான் வேதனைப்படுகிற இந்த இடத்திற்கு எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் வந்துவிடக்கூடாது, அதற்காக அந்த லாசருவை நீ திரும்ப அனுப்புங்க. இன்றைக்கு பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிற அநேக ஜனங்களுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நான் வந்த இந்த இடத்திற்கு என்னுடைய குடும்பத்தினர் வந்துவிடக்கூடாது, என் பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது, என் பெற்றோர் வந்துவிடக்கூடாது, என் உடன் நண்பர்கள் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஏங்கும் போது ரட்சிக்கப்பட்ட தேவன் ஜனங்களாகிய நம்மை கர்த்தர் நம்பி இருக்கிறார். அவருடைய விருப்பம், என் விருப்பத்தை என் ஜனங்கள் நிறைவேற்ற மாட்டார்களா? இவர்களுக்கு நான் எதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்? இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆமென் இவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்று கர்த்தர் கிறிஸ்தவர்களை பெந்தெகோஸ்துக்காரர்களை நம்பி இருக்கும் போது அவர்களுக்கு அதை குறித்து கவலையே இல்லை. எங்களுக்கு உல்லாசமான வாழ்க்கை போதும். என் நிமித்தம் இயேசு எப்படி சந்தோஷப்படுவார், என் நிமித்தம் தேவன் எப்படி மகிழுவார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த ஆத்தும பாரம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதோ? ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கும்போது இருந்த மனதுருக்கம் நமக்குள் இருக்கிறதோ? இவர்கள் மனம் திரும்பவில்லையே என்று அழுத அழுகை இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதோ? இன்றைக்கு அதெல்லாம் செத்து போய் விட்டது. இன்றைக்கு எப்படியாவது நான் நல்லா இருக்கணும், எனக்கு 3 நேரம் சோறும் மீனும் வேணும், இந்த சுயநலத்தில் தானே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் போய்கொண்டு இருக்கிறது. காது கேட்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இன்றைக்கு வெகு சிலர். யார் ஒருவர் அவருடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்களுக்காக எதையும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர்களுக்கு எதை கொடுப்பதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆத்தும பாரம் நம்மை பிடிப்பதாக. இந்த வருகிற ஆகஸ்ட் மாத உபவாச ஜபத்திற்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு இன்னும் கிருபைகள் வேண்டும் என்கிற சிந்தையை மாற்றி வைத்துவிட்டு இந்த உபவாச ஜபத்தின் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்கள் என் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலம் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்படும்.
பரலோகம் எவ்வளோ களிகூறும், நரகம் எப்படி துக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமாம், உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். ஆண்டவர் அழைத்தால் முழு நேர ஊழியத்துக்கு வாங்க. ஊழியம் செய்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பாஸ்டர் வெளியே போகும்போதெல்லாம் அவங்க ஜபம் எதுவாக இருக்கணும்னா, ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அங்கே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்க பாஸ்டரிடத்திலிருந்து வெளிப்படட்ட ஆண்டவரே. அப்படிப்பட்ட நோக்கங்கள், அப்படிப்பட்ட ஜபங்கள் இருக்கட்டும். நமக்கு ஆண்டவரோடு நெருங்க நெருங்க இன்னும் ஆத்தும பாரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பாவிகளை பார்க்கும்போது கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள்? இவர்களுக்காக நீ இரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே, நீர் ஏங்குகிறீரே. ஆனால் இதை குறித்த பாரம் அக்கறை இல்லாமல் ஊழியர்களும் விசுவாசிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த சத்த அனுபவங்கள் என்றைக்கு மாறும் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அழுகை ஆத்துமாக்களுக்காக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக இருக்கட்டும். அவர்களுடைய பெயரை எழுதி வைத்து ஆமேன் சோத்திரம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவர்களை மனம் திருப்பத்தான் வேண்டும். இவர்களுக்காக நீ இரத்தம் சிந்திருக்கிறீர், என் ஜீவனை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இவர்களை மனம் திருப்புங்க ஆண்டவரேன்னு நீங்கள் தேவசமத்தில் கதறுங்கள். ஆமே, உங்கள் நிமித்தம் பரலோகம் களிகூறும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்கிறார். இந்த வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் நிமித்தம் அநேக ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நம்முடைய மிஷனரிகளுக்கு அன்றைக்கு அவ்வளோ வசதிகள் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்களே, குடும்பத்தை விட்டுட்டு. சிலர் திருமணம் பண்ணாமலே மரித்து போனார்களே. சிலர் அங்கிருந்து தன்னுடைய அந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இங்கே வரும்போது கப்பர் பயணத்தில், இப்போது விமான பயணம், கப்பர் பயணத்தில் இங்குள்ள கிளைமேட் ஒத்துக்காமல், ட்ராவல் ஒத்துக்காமல் அநேக மிஷனரிகள் கப்பலிலேயே மரித்து போனார்கள். அவருடைய சரீரங்களை கப்பலிலே மீன்களுக்கு இரையாக கொடுத்தார்கள். அன்றைக்கு அவ்வளோ தியாகத்தோடு மிஷனர்கள் இங்கே வந்தார்களே. சோதரர் ராக்லேண்டு தொப்பியில் கூழை வாங்கி குடித்து பசியை அடக்கிட்டு ஊழியம் செய்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். மிஷனர்கள் நடந்து தெரிந்தாங்களே, தங்கள் குடும்பத்தையும் தங்கள் லெவலை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்தியர்களுடைய மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் என்ன மூட நம்பிக்கைகள் இந்தியாவில் இருந்தது? உடன்கட்டை ஏறுதல், ஜாதி பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் மட்டும்தான் வாழணும், மற்றவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த சுவிசேஷம் வந்ததுனால தானே அழிக்கப்பட்டது. பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் இருந்தது. திரும்ப கல்விகளை அவர்கள் கொண்டு வந்தாங்களே. தங்களை அழித்து இயேசுவை அறிவித்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய மீட்பை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதை பெற்ற நாமோ அடுத்த ஜெனரேஷன் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தோடு இன்றைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் நாம் எழுப்புதல் என்று கதறுகிறோம்? ஏன் நாம் எழுப்புதலுக்காக ஏங்குகிறோம்? எழுப்புதல் வரும்போது தான் அநேக ரட்சிக்கப்படுவார்கள். கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார். முந்தைய நாட்களிலே வயதானவர்கள் அநேகர் கூடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழுவாங்க. கூடி ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்பட்டும், எங்கள் தேசத்தை விட்டு இந்த மதுபானம் கடைகள் ஒழிக்கப்படட்டும், இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அன்றைக்கு கதறினார்கள். அன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கத்தான் செய்தார், மனம் திருப்பதான் செய்தார். அவர்களை கர்த்தர் ஊழியத்திற்கு கொண்டு வரத்தான் செய்தார். ஏன் இன்றைக்கும் கர்த்தர் செய்ய அவரால் முடியாதோ? ஏனென்றால் இன்றைக்கு அதை குறித்த பாரமுள்ள விசுவாசிகள் இல்லை, அதை குறித்த பாரமுள்ள ஊழியர்கள் இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம், ஏன் நான் நல்லா இருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்
நான் இதெல்லாம் பேச எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் ஏதோ தெரியல, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசி. நம்ம ஏன் ஆத்துமாக்கள் சபைகளை பெருகணும், ஏன் ரட்சிக்கப்படாதவர்கள் வரணும் வேணும், எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் வர்றாங்க என்று பெருமை பாராட்டுவதற்காக இல்லை. இங்கே ஒரு நபர் வந்தாலும் அவர் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படணும். ஏன் எழுப்பு கூட்டது வேறு மக்கள் வரணும்னு நம்ம விரும்பாது, நமக்கு தேவையில்லை. அது அவங்க சபைக்கு போகட்டும். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் இதற்குள்ளே வந்து ரட்சிக்கப்படும் போது பரலோகம் களி கூறுகிறதா இருக்கிறது. உங்கள் நிமித்தம் நம் நிமித்தம் அது நடக்கும்போது பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் என் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இன்னொரு அர்த்தம், அவர் நம்மை நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றிலிருந்து நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஆமே. நம்முடைய கண்ணீர் ஆத்துமாக்களுக்காக இருக்கட்டும். எழுப்புதலுக்காக கண்ணீர் வடிங்க. சிலருடைய பெயரை எழுதி வைத்து ஜபிங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிங்கப்பா, நீங்கள் ரட்சிக்க தான், அதற்காக உபவாசம் இருங்க. ஆமேன். அது ஆண்டவர் நீ இவங்களை ரட்சிக்கிற வரையிலும் நான் விடமாட்டேன் ஆண்டவர் என்று போராடுங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார், நிச்சயமாக கிரியை செய்வார். உங்களை என்னை ரட்சித்த கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான், எல்லாரும் ஒருவர் கெட்டு போகக்கூடாது என்றுதான் ஆமை கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், கர்த்தர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எஸ் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நீரப்பும். சொல்லுங்க. ஆட்கொண்டு என்னை நடத்தும்
அபிஷேகத்தாலே நீரப்பும். ஒரு நிமிடம் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆத்தும பாரத்தால் நிரப்புங்கப்பா. ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும் ஆண்டவர். ஒருவர் கெட்டு போகக்கூடாது என்று நீர் சித்தம் உள்ளவராயிருக்கிறீர். நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்களுக்கு முன்பாய் பாவம் பெருகுகிறதா? எங்கள் கண்களுக்கு முன்பாய் ஜனங்கள் பாவம் செய்து மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு எங்களால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இதை பார்த்து கொண்டு எப்படி எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே, ஆத்தும பாரம் எனக்குள்ளே பெருகட்டும். நான் இரவு நேரங்களிலே எழுப்புதலுக்காக ஜெபிக்கட்டும். நான் இரவு நேரங்களிலே பாவிகள் மனம் திரும்பணும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. சிலருடைய பேரை எழுதி வைத்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது என்னுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறுவதாக. உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறுவதாக. உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கோப்பா உங்க நான் சொல்ல வேண்டடி. என் தேச எல்லை எங்கும் டடி உங்க நாமம் சொல்ல வேண்டும். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இன்னைக்கு ஏகப்பட்ட ஆவிக்குரிய ஊழியர்களுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் சோன், நல்ல ஒரு காரு, ஒரு 150 விசுவாசிகள், மாதம் ஒரு 50,000 ரூபாய் இன்கம், இல்லைன்னா கொஞ்சம் ஆயிரங்கள் வந்த உடனே இன்னைக்கு அநேகர் ஒரு கம்ஃபர்ட் சோன் வந்த உடனே அவங்க போதும் என்கிற மனநிலைமையில் இருக்கிறாங்க. வெளியே ஆயிரங்கள் லட்சங்கள் அழிந்து போகுது. அவங்களுக்கு அதை குறித்து கவலையே இல்லை. விசுவாசிகளை அதை குறித்து போதிக்கிறதே இல்லை. எப்படி சார் நம்ம தலைமுறையில் எழுப்புதல் வரும்? எப்படி பாவிகள் மடிந்து போவதை பார்த்து விட்டு எப்படி நம்மால சும்மா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்குள்ள அந்த ஆத்தும பாரம் பிடிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே பாவிகள் மனம் திரும்பப்பட்டு சபைக்குள்ளே வருவார்களா? யூதருக்கு பயப்படுகிற பயம் அந்த தேசத்து ஜனங்களை பிடித்ததுனா அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று நாம் நேற்றைக்கு வாசித்தோம். அப்படிப்பட்ட ஒரு கிரியை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. கூட்டம் கூட்டமாக இந்த சபையை தேடி ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்களாக. கர்த்தர் உங்களை பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ புறப்பட ஆரம்பித்தால், நீ இதற்காக செயல்பட ஆரம்பித்தால், நீ இதற்காக பிரயாசப்பட ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் சில நன்மைகள் நடப்பதை நீ பார்க்க போகிறாய். உனக்கு அறிமுகமான உனக்கு நண்பர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீ இயேசுவை பற்றி சொன்னாயா? அவர்களுக்கு பரலோகத்தை குறித்து பேசினாயா? நரகத்தை குறித்து பேசினாயா? அதுதானே நாம் அவர்கள் மேல் வைத்திருக்கிற உண்மையான அன்பு. எத்தனையோ உயிர் நண்பர் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாமும் அவர்களைப் போல அல்லவா வாழுகிறோம்? அவர்களைப் போல அல்லவா நாம் ஜீவிக்கிறோம்? ஆமை, சபைக்கு வந்தால் ஒரு வேஷம், அதுக்கப்புறம் உலக வேஷம். எவ்வளோ ஆண்டவர் உன் நிமித்தம் சந்தோஷப்படுவார் நினைக்கிற நீ? ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்த தேவ திட்டம் பெரியது. இன்றைக்கு பல பிரபலமான ஊழியர்கள் விழுந்து போகும்போது என்னுடைய உள்ளம் துடிக்கிற காரணம் அது. ஆண்டவர் இவர்கள் மூலம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்பி கிருபைகளை கொடுத்தீர். இன்றைக்கு இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு தலைமுறையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேடுகிறார். தடிக்காரங்கள சபையை கர்த்தர் நம்புகிறார். உங்கள் நிமித்தம் பாவிகள் மனம் திரும்புவதற்கு நீங்கள் திறப்பில் நிற்பீங்க, நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த தேச எல்லை எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். அப்பா,
எந்த எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஒரு முறை கூட என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் புறப்பட்டார்களோ ஒருவனையும் கர்த்தர் தரித்திரனாக விடவும் இல்லை, ஒருவரையும் கர்த்தர் அனாதையாக விடவும் இல்லை, ஒருவரையும் கர்த்தர் கைவிடவும் இல்லை. அத்தனை பேரை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அத்தனை பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். அகஸ்டின் ஜெபக்குமார் 5 பெண் குழந்தைகள், அவரோடு கூட சகோதரி எல்லாரும் விட்டு பீகாருக்கு போகிறார். மிஷனரிகளின் கல்லறை என்று அழைக்கப்பட்ட அந்த பீகாருக்கு போன போது அவருடைய கண்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கவர்மெண்ட்டு அவரிடத்தில் கேட்டுதான் டிசிஷன் எடுக்கத்தக்க அளவில் அந்த பீகார் மாநிலத்தில் கர்த்தர் அந்த தேவ மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், லட்சக்கணக்கான விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு வயதாகி கொண்டிருக்கிற தேவ மனிதன் அவர் இப்பவும் சொல்லுகிறது, நாம் இன்னும் இவ்வளோதான் செஞ்சிருக்கிறோம், எனக்கு கீழே 2000 ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் இன்னும் எங்களால் பீகாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலையே, இன்னும் என்னுடைய உள்ளம் அழுது கொண்டு தான் இருக்கிறது. ஆமே, அந்த ஆத்துமா பாரம் உள்ள தேவ மனிதர்கள் இன்னைக்கு ஆமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வதை காட்டில் மிகவும் குறைவு என்று தான் இருக்கிறது. கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்முடைய தேசத்தில் செய்யத்தான் போகிறார். ஆமே, இயேசுவுக்கு தேவை ஆமை படித்தவர்கள், அழகானவர்கள் அல்ல. இயேசுவுக்கு தேவை ஒன்றும் அறியாத பேதைகள் போதும். அவர்களையும் பயன்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு வீடு கொடுத்தார், காரு கொடுத்தார், சோறு கொடுத்தார், மீன் கொடுத்தார் என்பதை காட்டிலும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வைத்தார். என் மூலம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கர்த்தர் நடத்த வைத்தார் என்று நாம் சொல்ல முடியும் என்றால் அதுவே உண்மையான சாட்சி, அதுவே மெய்யான சாட்சி. கர்த்தருடைய விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒன்று ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஒரு அலையிலேயே வரமாட்டேங்குது. சத்தமாக அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் விரும்புகிறார். ஆமென். திரும்ப சொல்லுகிறேன், அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அந்த ஸ்தலத்தில் நீங்களும் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். காது கேட்கல. ஒரு அவர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அப்போ அவருடைய விருப்பம் என்ன? 2வது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன்னா நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அழகான ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போக வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு ஸ்தலத்தை ஆசையாய் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சபைக்கு வருவது முக்கியம், அதை காட்டில் அதிக முக்கியம் நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நேற்றைக்கு எனக்கு இந்த வெளிப்பாடு தந்தபோது என்னால் நைட்டு தூங்க முடியல. நான் காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 3:30 இல்லைன்னா 4 மணிக்கு தான் படுத்திருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு தூக்கமே வரலை. இந்த வார்த்தைகள் எல்லா ஆண்டவரினோடு இடைப்பட்டிருக்கும். நான் ஜெபிக்கவும், அந்நிய பாஷை பேசவும், கண்ணீர் வடிக்க ஆளுகவும், இதுதான் எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்து கொண்டே இருந்தது. பிரைஸ் எல்லாம் ஆமென். ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணுமே ஆண்டவரே. அப்போ திரும்ப சபை என்றால் என்ன அப்படின்னு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு வார்த்தை. அதை நான் நோட் பண்ணி ஆண்டவர் அனுபவித்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிறகு அதை குறித்து பேசுவேன். அது இந்த சபைக்கான தீர்க்க தரிசன வார்த்தையும் கூட ஆண்டவர் தந்தார். அதை ஃப்ரைடே பேசி நம்ம தியானித்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சபை என்பது அதில் ஒரு வார்த்தை, நம்மை வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம்தான் சபை. ஒரு சபைக்குள்ள ஒருவன் வந்து அவன் வருகைக்காய் ஆயத்தப்படவில்லை என்றால் அவன் சபைக்கு வருவதும் வேஸ்ட்டு. அல்லது ஒரு சபை ஒருவனை வருகைக்காய் ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் அது சபையே கிடையாது. நான் சொல்கிறேன், எத்தனை தெளிவாக புரியுது? ஆமேன். ஒர்க் ஷாப்பில் போய் காரு சரி பண்ண மாட்டான், ஆனால் ஒர்க் ஷாப்புன்னா அதுக்கு பேர் ஒர்க் ஷாப்பா? முடிவெட்டு கடைக்கு போனால் நான் முடிவெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது முடிவெட்டு கடையே இல்லை. சபை என்பது உங்களையும் என்னையும் வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாகும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக ஒரு அழகிய நாட்டை, ஒரு அழகிய நகரத்தை, ஒரு அழகிய வாசஸ்தலத்தை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அங்கே போய் சேர வேண்டும். அப்போ அவர் எதை விரும்பவில்லை என்றால், ஆமென், நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்று, நரகத்துக்கு போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஒருவன் நரகத்துக்கு போவதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. நித்திய காலமாய் நான் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதுவே பரலோக ராஜ்யம். இன்றைக்கு மரணங்கள் எப்படியெல்லாம் சம்பவிக்குன்னு தெரியலை. ஸோ நம்ம இன்றைக்கி கேட்குற மரணங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லா இருந்தார், மத்தியானம் சாப்பிட்டாரு, திடீர்னு நெஞ்சு வலி வந்து பட்டுன்னு போயிட்டார். இந்த செய்தி தான் அதிகமாக கேட்குறது. ஸோ இன்றைக்கி யாருக்காவது ஒரு சின்ன நெஞ்சு வலி வந்தாலே அவங்க மைண்டு எங்கேயோ போகுது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம். இன்றைக்கி மக்கள் சம்பாதிக்கணும், வாங்கணும், பெருகணும், கட்டணும், இப்படி தான் மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். ஆனால் எல்லாம் வாங்கி கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்குறதும், டாக்டர் இடத்துல கொண்டு கொடுக்குறதும், மருந்து திங்கிறதுக்கு தான் காசு போகுது. மக்கள் ஏதோ ஒன்று, எத்தனையோ ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிறது போல் வெறி பிடிச்சி ஓடுகிறாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லாமல் மரித்து போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, எவனோ ஒருத்தன் வச்சு அனுபவிக்கிறான். ஸோ இன்றைக்கு மரித்தால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு வசனம் தெரியும். உலகத்தை ஆதாயப்படுத்தணும், வீடு கட்டணும், மாடி மாடியாக கட்டணும். இந்த கார் வாங்கினா திருப்தி இல்லை, அடுத்த கார் வாங்கணும். இந்த மொபைல் வாங்கினா திருப்தி இல்லை, அடுத்த மொபைல் வாங்கணும். ஸோ எப்படி இந்த வேலை திருப்தியில் அடுத்த வேலை வேணும், இந்த சம்பளம் திருப்தியில் அடுத்த எதிர் கிடையாது. சரி, அதுக்காக ஓடுகிற நீ இதெல்லாம் செய்துவிட்டு உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம்.
காது கேட்கல, சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விருப்பம் எப்பவும் இருக்கணும், நான் இன்னைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற விசுவாசம். இன்னைக்கு நான் கண்ணை மூடினாலும் நான் பரலோகத்துக்கு போக நான் விசுவாசம் எனக்கு இருக்குது. இன்னைக்கு கண்ணை மூடினா நான் பரலோகத்துக்கு போவேன் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சத்தமாக ஒரு ஆமேன். ஆண்கள் பக்கத்தில் சத்தம் கேட்கல. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ தடிக்கார குணத்தில் அல்ல. நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கு? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லலை, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களை நான் அங்கே வந்து நீங்கள் இங்கே இருக்கணும் என்பதை காட்டிலும் நீங்கள் அங்கே என்னோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவமனை இல்லாத ஒரு நாட்டை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸ்கூலே இல்லாத ஒரு நாட்டை கர்த்தர் நமக்காய் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கு. எந்த பாவமும் ஒயின் ஷாப்போ எந்த பாவமும் இல்லாத ஒரு நாட்டை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே புலம்பல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நித்திய காலமாக நாம் வாழ்வதற்காக கர்த்தர் ஆமே அந்த நாட்டை நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்காய் ஓடுகிறீர்கள்? எத்தனை பேர் அதை ஏங்குகிறீர்கள்? இன்னைக்கு வருகையை குறித்து பேசினா பாஸ்டர்மாரில் முட்டாளாக தெரியுது. வந்துட்டானுங்க. சோத்திரம். இயேசு 10,000 வருஷம் தாண்டி வந்தாலும் இயேசு வரப்போவது உறுதி. அவரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். புரிகிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு தூங்கும்போது இப்படி சொல்லிட்டு தூங்கணும், ஆண்டவரே இன்றைக்கு நீர் வந்தாலும் உம்மோடு என்னை சேர்த்து கொள்வீராக. இந்த படுக்கையிலே நான் தூங்கும்போது நீர் வந்தாலும் என்னை நீர் உம்மோடு கூட சேர்த்து கொள்வீராக. காது கேட்கல, புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தமாய் பரலோக சிந்தை நமக்குள் வருவதாக. இயேசுடைய விருப்பம் நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் அப்படிப்பட்ட ஒரு அழகிய நாட்டை நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரம், பரலோகத்தை குறித்த சிந்தை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, நரகத்தை குறித்த சிந்தை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஏகப்பட்ட கடன் சுமையை வேறு எதையோ வைத்து விட்டு ஆமேன் ஏதோ அவர்கள் சாதிக்கிற மாதிரி அவர்களை அமுக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ பரலோகத்தை குறித்து பேசுகிறாங்கன்னா, யாராவது ஒரு ஆள் செத்தா ஆமாம் இவங்க பரலோகத்து தான் போயிருப்பாங்கன்னு பேசுகிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சத்தமாக ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்னன்னு தெரியுமா? நாம் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. மூணாவது ஒன்றை கூட நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது வேறு ஒன்றாக்கும். ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சு நான் அடுத்த வாரம் பேசுகிறேன், இல்லைன்னா இதோடு நிற்கட்டும். மூணாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மூன்றாவது ஆண்டோட ஒரு விருப்பம், முதல் விருப்பம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது அவர் இருக்கிற இடத்திலே நாமும் போய் உட்கார வேண்டும். மூன்றாவது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல போனால் லூக்கா 12:49 நான் வாசித்தோம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று என்ன செய்கிறேன்?
சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இது இருளின் ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகாரத்து அதிகார பிரபு என்று சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே சாத்தானுடைய ஆளுகை இருந்து கொண்டு இருக்கிறது. சாத்தானுடைய ஆளுகை இந்த தேசத்தை விட்டு மாறி தேவனுடைய ஆளுகை இந்த தேசத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. தமிழ்நாட்டை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரே ஆளுகை செய்வாராக. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும். ராஜ்யம் என்றால் ஆளுகை. தேவனுடைய ஆளுகை இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆளுகை இங்கே வந்தால் பிசாசு இந்த தேசத்தையோ பட்டணத்தையோ ஆளுகை செய்யவே முடியாது. சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னை ஆளுகை செய்தால் சாத்தான் என்னை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க சொல்லுங்க, ஆளுகை செய்ய முடியாது. கதரேருடைய நாட்டில் அந்த வாலிபனை பிசாசு ஆளுகை செய்தான். அவன் எல்லாமே எப்படி இருந்தில்ல? முடியை வளர்த்தி, தாடியை வளர்த்தி, துணி உடுக்காம கல்லறையில் குடியிருந்தான். கர்த்தர் அவனை ஆளுகை செய்த போது அவன் ஆண்டோட ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தடிக்காரங்குணத்தை கர்த்தர் ஆளுகை செய்தால் இங்கே குடிகார ஆவிக்கு இடமில்லை, விபச்சார ஆவிக்கு இடமில்லை, விக்கிரக ஆவிகளுக்கு இடமில்லை. காரணம், இந்த இடத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த சபையை கர்த்தர் ஆளுகை செய்வ, என் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என் வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. சகையை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? அப்போ இதுவரைக்கும் அந்த வீட்டில் என்ன இல்லை? அப்போ அந்த வீட்டை யார் ஆளுகை செய்தா? சாத்தான் ஆளுகை செய்தான். இப்போ கர்த்தர் ஆளுகை செய்த போது அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சகையை பார்த்து சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. எழுப்புதல் வெடிக்கும் போது தேவனுடைய ஆளுகை இங்கு உண்டாவதாக. எழுப்புதல் வெடிக்கும் போது தேசம் தேவன் பக்கமாய் திரும்புவதாக. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் வசிக்கிற எங்கள் தெருவில் சாத்தானுடைய ஆளுகைக்கு இடமே இல்லை. நான் வசிக்கிற எங்கள் தெருவை கர்த்தர் ஆளுகை செய்வாராக அப்படின்னு அர்த்தம். அவருடைய ராஜ்யம் இங்கே வருவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தனிக்காரங்குண பட்டணத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த கிராமத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. தோவாளை தாலுகாவை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆமை கன்னியாகுமரி மாவட்டத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. தமிழ்நாட்டை கர்த்தரே ஆளுகை செய்வாராக. அவருடைய ராஜ்யம் இங்கே வருவதாக. அவருடைய விருப்பம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. ஆமென் சொன்ன நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிடம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்றதுக்கெல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என் சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என்னுடைய அபயங்களை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என் வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. என் புருஷன் பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த சபையை கர்த்தரே ஆளுகை செய்வாராக. நான் வசிக்கிற எங்கள் தெருவை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக.
பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் சொன்னது போல அவருடைய அக்கினி இந்த பூமியில பற்றி எறிவதாக. இந்தியா தேவன் பக்கமாய் திருப்பப்படுவதாக. நம்முடைய தலைமுறையில ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய கண்களால் காண செய்வாராக. அவருடைய இதய துடிப்பு நம்மூல நிறைவேற்றப்படுவதாக. அவருடைய நோக்கமும் சித்தமும் நம்மூல நிறைவேற்றப்படுவதாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். போதும், நான் பிரசங்கத்தை முடிக்கலை. ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சு நான் அடுத்த சண்டே நான் இதை குறித்து பேசுவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள பிரசங்கம் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை இந்த பிரசங்கத்து மூலம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது, பரலோகம் களி கூறுகிறது. எல்லார் கண்களும் மூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும். சொல்லுங்க இந்த வார்த்தை. நம்ம பாட்டு பாடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறட்டும். கண்ணை திறக்காதுங்க, கண்ணை திறக்காங்க. ஏன்னா நான் 2 வாரம் எல்லாம் 12 தாண்டி கூட்டம் முடிஞ்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க கண்ணை மூடி, உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறட்டும். உம்முடைய ஏக்கம் என்னுடைய ஏக்கமாய் மாறட்டும். உம்முடைய இதய துடிப்பு என்னுடைய இதய துடிப்பாய் மாறட்டும். உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறட்டும். ஏதோ ஒன்று பெருசாக கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறாரு. உங்கள் மூலம் அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை விடுவித்த கர்த்தர் உங்கள் மூலம் அநேகரை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே பேசப்பட்டது பிரசங்கம் என்பதை காட்டிலும் தேவனுடைய ஏக்கம் இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய இதய துடிப்பு இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போகாதுங்க. உங்களுக்காக எதையும் செய்ய அவரால் முடியும். ஆமென். நீங்கள் எதை கேட்டால் அவர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும். நீ பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பேர் ஆதாயம் பண்ணா என்று கேட்டால் என்ன பதில் நம்மிடத்தில் இருக்கிறது? உங்கள் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? எத்தனை பேரை நீ ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினா என்றால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? நம்முடைய இன்றிலிருந்து நம்முடைய ஜெபங்களில் நம்ம கண்ணீரிலே ஆத்துமாக்கள் இருக்கட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய கண்ணீர் இருக்கட்டும். ஒரு தீர்மானம் பண்ணு, இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணு. நான் சில நபர்களுடைய பெயரை எழுதி வைத்து நான் ஜெபிப்பேன். சில நபர்களுடைய பெயரை எழுதி வைத்து நான் ஜெபிப்பேன். எப்படியாவது நான் எழுப்புதல் கூட்டத்துக்கு ஒரு 10 பேரையாவது நான் கூட்டிகிட்டு வருவேன். ரட்சிக்கப்படாத கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குறைந்த ஒரு 5 பேரையாவது நான் கூட்டிகிட்டு வருவேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணுங்க. கேர்சல் லீடர்ஸு கதறுங்க. புதிய ஜனங்கள் வரட்டும். உங்களை கர்த்தர் நல்ல ஒரு புகழை நம்பி கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சகோதரா, நீ வேலை செய்கிற இடத்துல இயேசுவை பற்றி சொல்றாயா? அவர்களுக்கு இயேசுவை பற்றி நீ சொல்றாயா? ஹல்லேலூயா. அவங்க இயேசு அறியாமலே மரித்து பாதாளத்துக்கு போகிற நீ தானே கணக்கு கொடுக்கணும். நீங்கள் தானே கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. இது ஒரு கடைசி காலம். மரணம் தேசத்தில் அதிகமாய் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. அகால மரணங்கள் அதிகமாய் சம்பவித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஏதோ ஒன்றை கர்த்தர் தேசத்தில் செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் தேசத்தில் செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் தேசத்தில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேனே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனே. எஸ், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எஸ், அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேனா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, என் ஆவி அர்ப்பணித்தே. உண்மையாதான் சொல்றீங்களா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். திரும்பவும் என் ஆவில நான் உணர்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த ஆலயத்தில் நிற்கிறத மட்டும் என்னால் உணர முடியுது. உங்களிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை குறித்த தேவ திட்டம் பெரியதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவனோடு பேசினாங்கன்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்துவீங்க. ஆனால் நான் அதை கேட்க விரும்பலை. ஒரு வார்த்தையை நான் கேட்க விரும்பலை. பாஸ்டர், நான் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். நான் ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிப்பேன். நான் இயேசுவை பற்றி நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். இந்த வருகிற ஜபங்களில் எழுப்புதல் கூட்டத்தில் எப்படியாவது நான் சிலரை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். நான் பிரயாசப்படுறேன். இன்றைக்கி நான் இதற்கு குறித்து நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்கள் கரத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒசத்துனா நல்லா ஒசத்துங்க, எல்லா கையை கீழே போடுங்க, வெக்க ஒன்றும் படாண்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை கீழே போடலாம். கர்த்தர் பார்க்குறார். இன்னைக்கு நீங்கள் கேட்டது பிரசங்கம் அல்ல, ஆண்டோட ஒரு ஏக்கம், ஒரு இதய துடிப்பு. ஆத்தும வாரம் இல்லாவிட்டால் நீ ஆவிக்குரியன் என்று சொல்வதற்கே தகுதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிரோடு இருக்கும் உமக்கு. அப்பா உங்க விருப்பம்தான் எங்க விருப்பம். அப்பா உம்முடைய ஏக்கம்தான் எங்களுடைய ஏக்கம். உம்முடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இன்னொரு 3 காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டீர். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை அறியணும். ஹல்லேலூயா. அந்த விருப்பம் எங்கள் மூலம் நிறைவேற்றப்படுவதாக. உங்களுடைய ராஜ்யத்தை நீர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதில் எங்களை சேர்த்து கொள்வீராக. உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக. உங்களுடைய ஆளுகை இந்த பூமியில் வருவதாகப்பா. அநேக புதிய ஜனங்கள் இன்னும் இந்த சபைக்குள் இருப்பதை எங்களுடைய கண்கள் காணட்டும். இது வந்து அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். பேசும்
எல்லாரையும் உம்முடைய நாமத்திலே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமுண்டாகட்டும். சத்யதாஸ் பாஸ்டருக்கும் நல்ல சுகத்தை கொடும். அந்த பலவீனம் மாறட்டும். எல்லா துதிகனமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை